மார்னிங்கே ஆப்பம் முட்டாப்பம் அது இல்லாமல் தோசை இட்லி வடகரி இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு காசே இல்லைனா கூட வந்து தருவாரு. அதான் ஸ்டாலின். தரமான சாப்பாடு. அப்போ வந்து முட்டாப்பம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்பாயில் சாப்பிடணும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சட்னி வடகரி. மெட்ராஸ்ல இதுதான் நல்லா இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டலுக்கு ஆனந்த பவன்லாம் போயிட்டு நல்லாவே இல்லை. நல்லா இருக்குது, எங்களுக்கு சூப்பரா இருக்குது சாப்பாடு. 15 ரூபாய் ஒரு தோசை முட்டாப்பம். டெய்லி இந்த சாப்பிடு. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் இல்லை. ஆப்பத்துக்கும் வடகரி காலை சட்னி சாம்பார். நான் வந்து பேச்சுலரு, ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றது, காலையில் நைட்டு. இந்த ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க, டேஸ்ட் கொடுக்குறாங்க, நல்லா இருக்குங்க. எனக்கு எதுவும் ஆப்பெல்லாம் சார் எல்லாமே இதுதான். இங்கே தான் எல்லாமே பண்ணுறது செய்கிறது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல. அடிப்பொலி அட்டகாசமாக இருக்குது. அப்படியே உள்ளே போய் ஒரு மாதிரி சூப்பராக பண்ணுங்க. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழாக பார்த்துட்டு வந்துருக்கீங்க. ஆமாங்க, பெசநகர் சாஸ்திரி நகர்னு ஒரு இடம், அந்த இடத்துல தான் இருக்கேன். ஹோட்டல் பரத்ன்ட்டு ஒரு மார்னிங்கே ஆப்பம் முட்டாப்பம் அது இல்லாமல் தோசை இட்லி வடகரி இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங்கே தரதாக கேள்விப்பட்டேன். அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எங்கள் ஒரு க்ரௌடே நிற்குது பார்த்தீங்களா. எல்லாம் ஆப்பத்துக்கு வந்த கூட்டம். நான் சும்மா நார்மலாக வரும்போது இங்கே க்ரௌடாக இருந்துச்சு, என்னதான்னு பார்த்தா அல்டிமேட் ஆப்பம் போட்டுன்னு இருக்காங்களா. ஸோ அப்படியே வாங்க, போயிட்டு உள்ளே போய் என்னென்னலாம் பண்ணுறான்னு ஓனா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் மக்கள் எல்லாம் வந்தானா ரிவ்யூ வாங்கி தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், ஒரு 9-10 வருஷமாக இருக்குது இந்த கடை. விஷயம் நல்லாயிருக்கும், ருசியும் நல்லாயிருக்கும். இதுவும் கிடையாது, கலப்படம் கிடையாது. எனக்கு வீடு வந்து வில்லிவாக்கம். அப்படிலாம் நான் இங்கே டியூட்டி வருஷம்லாம் இங்கே தான் வருவேன். அப்போ தேங்காய் பால் சட்னி வடகரி நல்லாயிருக்கும். வந்து டிரைவர் எங்களுக்கெல்லாம் பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும். அப்படிலாம் கிடையாது. பொங்கல் எப்படின்னா இருக்கும்? நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். முன்னாடி நிறைய கடைகளில் இங்கே அந்த வண்ணாந்தோரை ட்ரெயின் வேலை இருந்தனால அந்த டெப்போவில் போய் சாப்பிடுவேன். ஓகே, எல்லா இடத்தையும் ஒரு மாதம் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் கடைசியாக இங்கே வந்து சாப்பிட்றோம். டிரைவிங் டியூட்டி பார்க்குறது, நைட்டு கண்ணு முழிக்கிறதுலாம் கூட நைட்டு 10 மணி 10:30 மணி வரைக்கும் கூட இருக்கும். பட் ரொம்ப சீப்பு இங்கே டிமாண்டே. அதான் வந்து தேங்காய் பால் சாப்பாடு தரமான சாப்பாடு. ரொம்ப குறுகிய காலத்துல தான் ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் இந்த 10 வருஷத்துல நல்ல சாப்பாடு. இப்போ காலையில ஆப்பம் போடுவாங்க. என்ன ஆப்பம் சாப்பிடுவீங்க? ஆப்பம் வந்து முட்டாப்பம் ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது ஆப்பாயில சாப்பிடணும் இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு, ருசியா இருக்கு. அதனால தான் நாங்க இங்க வந்து சாப்பிடுறோம். இந்த மெட்ராஸ்ல இதுதான் நல்லா இருக்கு. பெரிய பெரிய ஹோட்டலுக்கு ஆனந்த பவன்லாம் போயிட்டு நல்லாவே இல்லை. நல்லா இருக்குது, எங்களுக்கு பிடிச்சது இட்லி வடை சாப்பாடு. மத்தியானம் வந்து சாப்பாடு வாங்கி போவேன். நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது சாப்பாடு. நல்லா இருக்கு சாப்பிட பூரா ஜாஸ்தி நல்லா இருக்கு. இது 15 ரூபாய் ஒரு தோசை. இது டேஸ்டி, நல்லா டேஸ்டி. எல்லாம் தேங்காய் பால் வாங்குவாங்க. நீ என்ன வாங்கியிருக்க? வடகரி வடகரி முட்டாப்பம். ஆமா, டெய்லி இந்த சாப்பிடுறேன். டெய்லி சுகி ஓட்டாரு. ஓகே, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு? டேஸ்ட் சூப்பர். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆப்பத்துக்கும் வடகரி காலை சட்னி சாம்பார் நல்லா இருக்குது. பால் இருக்கு, சூப்பராக இருக்கும். காசே இல்லைனா கூட வந்து தருவாரு. அதான் ஸ்டாலின். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். அப்போ வந்து சொல்லவே தேவையில்ல, நம்ம இப்படி போடுங்க, அவரே போட்டு எல்லாமே பக்கா பார்த்து கொடுப்பாரு. ஆப்பம் செம்மையாக இருக்கும். முட்டாப்பம் பூரி எல்லாமே நல்லா தான் இருக்கும். வெரைட்டியாக சட்னினா தேங்காய் சட்னி, குருமா, வடகரி எல்லாமே நல்லா இருக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ரெகுலராக இங்கே வீட்டு சாப்பாடு மட்டும் இருக்கும். ரெகுலராக இங்கே தான் எடுத்துக்கிறது. நான் வந்து பேச்சுலரு, ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றது, காலையில் நைட்டு. மதியானம் மீன் குழம்பு எல்லாமே அந்த ஹோட்டல்ஸ் போனால் சாம்பார் சட்னி மட்டும் இருக்கும். பட் இங்கே குருமா வடகரி இந்த ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க, டேஸ்ட் கொடுக்குறாங்க, நல்லா இருக்குங்க. எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு இருக்குது. நான் ஒரு 4-5 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆப்பம் வடகரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தானே வரோம் நாங்கள் 5 வருஷமாக. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். கடை நேம் என்னண்ணா? நம்ம பருப்பு ஓட்டி சார். ஓகே, எங்கண்ணா இருக்குது நம்ம கடை? சாஸ்திரி நகர்.
பசுமன் ரோடு. நம்ம கடை ஸ்பெஷல் என்னன்னா ஆப்பம் முட்டாப்பம். ஸோ என்ன ரேட்டில் நான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆப்பம் முட்டாப்பம் 30 ரூபா சார். லைன் அப்பம் 15 ரூபா சார். வடகறி குருமா தேங்காய் பால் தேங்காய் சாம்பார் சட்னி பூரி இருக்குது சார். பொங்கல் வடை இருக்குது, இட்லி இருக்குது, முட்டை தோசை இருக்குது, மசால் தோசை இருக்குது. அந்த மாதிரி 7 to 12 வரை இருக்குது சார். ஸோ நிறைய பேர் மார்னிங் ஆப்பம் போட மாட்டாங்க, எப்படி ஆப்பம் பண்ணணும்னு யோசிச்சிங்க? இந்த ஆப்பெல்லாம் சார் கேட்க ஆரம்பிச்சாங்களா மக்கள்? மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குது சார். நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுங்க, நானும் போய் சாப்பிட்டு பாக்குறேன். ஓகேண்ணா. எங்களுக்கு எல்லாமே இதுதான். இங்கே தான் எல்லாமே பண்ணுறது செய்கிறது. அப்புறம் மாஸ்டருங்க முட்டாப்பும் 30, நார்மல் ஆப்பும் 30. ஓகேவா தான் இருக்குது. ஆப்பத்துக்கு வந்து நீங்கள் சைடிஷாக நிறைய பேர் வாங்குறதுனா குழம்பு என்ன வாங்குவாங்க? வடகிரி குருமா பால் இருக்கு. ஒரு 5-6 வருஷம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க இருக்க கூட்டத்தை? பழகிடுச்சு. ஸோ மக்களே ஃபைனலாக ஆப்பம் வாங்கியாச்சு. கடையில் ஆப்பம் தான் ரொம்ப ஃபேமஸாக. ஆப்ப கடை நானே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஆப்பத்துக்கு இவங்க வச்சுருக்க வடகரியாக இருக்கட்டும் சரி, தேங்காய் சட்னியெல்லாம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றத பார்த்துருக்கேன். தேங்காய் சட்னிலாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து அப்படியே வடகரி, அப்படியே கார சட்னி, கொஞ்சோண்டு கிழங்கு. சரி எப்படி அவங்க தேங்காய் சட்னிலாம் ஊற்றும்போது நம்ம கிழங்கு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி கொஞ்சம் கிழங்கு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட இருக்க முட்டை ஆப்பம் சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாருமே வந்தவங்க எல்லாம் முட்டை ஆப்பம் பட்ஜெட்டாக ஆப்பம் இந்த எத்தனை தான் கொடுக்குறாங்க. ஆப்பத்துக்கு சைடிஷாக ஒரு 3 வகையான சைடிஷ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு இருக்க முட்டாப்பம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முட்டாப்பம் பண்ணும்போது பார்த்தேன், இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் எடுத்து ஆப்பத்தை ஊற்றிட்டு அதுக்கு மேலே முட்டையை வச்சு ஊற்றிட்டு அந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டு அங்கே பாருங்க, வெறும் முட்டாப்பம் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே இந்த முட்டாப்பத்தில் அவங்க போட்டிருக்க அந்த வெங்காயம் ஆனியனு மேலே பெப்பர் போட்டாங்க. வெறும் முட்டாப்பம் மட்டும் சாப்பிடவே ஒரு காலையிலே ஒரு ஆம்லேட் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குது. சூப்பர். இருக்க முட்டாப்பத்தோட வடகரியை அப்படியே டச் பண்ணி வர முட்டாப்பம் வடகரி அட்டகாசம். வடகரியில் அந்த பருப்பு சரி அவங்க நல்லா வெந்திருக்கு. வடகரி மட்டுமே தனியாக ஒரு டேஸ்ட் கொடுக்குது. கரெக்டான காரம், கரெக்டான உப்பு எல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது வடகரி தண்ணி மாதிரிலாம் ஓடலை. ஸோ மற்ற இடத்துல கூட சார்ஜஸ் பண்ணுவாங்க போல். இங்கே பாருங்கள் வடகரி எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். முட்டாப்பத்தோட கார சட்னி நல்லாயிருக்கும். ஒரு 2 வகையான சட்னி போடுறாங்க. ஸோ கார சட்னி நல்லாயிருக்கும்னாங்க. கார சட்னி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கார சட்னி அவங்க லைட்டாக புளி போட்டு அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புளிப்பு ப்ளஸ் அந்த காரம் தாளித்து பண்ணியிருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல கார சட்னி ஆப்பம் வச்சு. முட்டை ஆப்பம் கெட்டித்தன்மைன்னுவாங்கள்ல, ஸோ அதோட வெயிட்டு ஒரு 1/2 கிலோ இருக்கும் போல், அந்த மாதிரி வெயிட்டாக இருக்குது. ஸோ அது மேலே அந்த பேட்ச் ஒர்க்கை பாருங்கள், ஒரு ஆம்லேட் அந்த மாதிரி இருக்குது பேட்ச் ஒர்க் பார்க்க. நல்லா இருக்குது முட்டாப்பம். ஆப்பம் வறுத்து சூப்பராக இருக்குது சாப்பிட. ஆப்பத்துக்கு கிழங்கு வச்சு சாப்பிட்லான்ட்டு கிழங்கு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ண போகிறேன். இதே கிழங்கு எடுத்து போய் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, சூப்பர். கிழங்கு ஒரு சட்டிலான ஃப்ளேவரில் பூரி கச்சா இன்னும் சூப்பராக தூக்கலாக இருக்கும் போல். சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இவங்ககிட்ட தேங்காய் பால் இருக்குது, சாம்பார் சட்னி எல்லாமே இருக்குது. ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னாலே அவங்க போடுற ஆப்பம் தான். ஸோ ஆப்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வேணாலும் வந்து சாப்பிட்லாம். அதுவும் முட்டை ஆப்பத்துக்கு இந்த வடகரிலாம் பயங்கரமாக இருக்குது. வடையும் போடுறாங்க, மெதுவடை இருக்குது, மசால் வடையும் இருக்குது, தோசை வெரைட்டியும் போடுறாங்க. முட்டை தோசை, நார்மல் தோசை, கல் தோசை எல்லாமே இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். முட்டை ஆப்பத்துக்கு நீங்கள் எது வச்சு சாப்பிட்டாலும் ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்பம்னாலே தேங்காய் பால் தானே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் பாலை நல்லா ஊற விட்டுட்டேன். அடிப்பொலி, அட்டகாசமாக இருக்குது. இந்த ஆப்பம் தேங்காய் பாலில் ஊறி அப்படியே உள்ளே போய் ஒரு மாதிரி சூப்பராக பண்ணுங்க. வந்தீங்கன்னா தேங்காய் பால் ஆப்பம் இருக்கான்னு இருந்துச்சுன்னா உங்கள் லக்கு. ஏன்னா க்ரௌடை பார்த்தாலே இந்த ஆப்பம் தேங்காய் பாலுக்குன்னே டெடிகேஷனாக க்ரௌடு வரும்னு நினைக்கிறேன். தேங்காய் பாலில் இந்த தேங்காய் பாகு எடுத்து ஏலக்காய்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் அல்ட்டியாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் ட்ரை தேங்காய் பால்.
பொங்கல் வாங்கியிருக்கேன். அப்படியே பொங்கல் பார்த்தேன் நெய் மாதிரி எடுத்து அப்படியே அழகாக எடுத்து போட்டார். அதெல்லாம் பொங்கலும் சட்னி ப்ளஸ் இந்த மாதிரி மசால் வடை மெதுவடையும் இருக்குது, மசால் வடையும் இருக்குது. ஸோ எனக்கு மசால் வடை பிடிக்கும், அதனால வாங்கியிருக்கேன். பொங்கல் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அப்படியே விட்றான் பாருங்க, அப்படியே பூ போல் விட்றான். ஒருத்தர்லாம் சொன்னார் பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும் பாடுறாங்க டிரைவரு. ஆனால் இந்த இடத்த பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வராது, டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும்னாரு. வெறும் பொங்கலை சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, அற்புதமாக இருக்குது. அந்த பொங்கல் வந்து மெல்ட் ஆகுது, வாயில் வச்சோன்னுமே மெல்ட் ஆகுது. சூப்பர். சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஹோட்டல் சாம்பார் எப்படி இருக்கும் ஃபீல் பண்ணுவீங்களோ அது கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் சாம்பார் மாதிரி இருக்குது. அதேமாதிரி தேங்காய் சட்னி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குது, குட் குட். எனக்கு தெரிஞ்சு குழம்பு வகையும் சரி, இந்த தோசை எல்லாத்துக்குமே அவங்க வச்சுருக்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கனால தான் அவ்வளோ கூட்டம் வருதுன்னு நினைக்கிறேன். அதுவும் பொங்கல் நான் ஜஸ்ட்டு இப்படி அப்படியே எடுத்து வாயில் போகிறதா இருந்தது, வலிக்கிட்டு ஓடிடலாம், கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட்டு ட்ரை. ஸோ மசால் வடை இவங்க போடுறது வந்து சுட 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 போட்டுருக்காங்க, போட்டு வைக்க மாட்டுறாங்க. எப்படி இதுன்னு பார்க்கலாம். பொங்கலோட மசாலா சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு தனி ஃபீல் கிடைக்குது, நல்லா இருக்கும். பொங்கல் மசாலா வடை சாம்பார் சட்னியோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம அட்டகாசமாக முடிஞ்சிச்சு. அதுவும் ஆப்பம் எதிர்பார்க்கல, ஆப்பம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இட்லி, தோசை, கல் தோசை, முட்டை தோசை, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. வந்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ஆப்பமும் பொங்கலும் ஒரு அல்டிமேட்டுன்னே சொல்லலாம். அட்டகாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வைஸு. சைடில் வந்தீங்கன்னா பெசநகர் சைடில் இந்த கடையை யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதனால் அங்கே சரியான கூட்டம். இங்கே வாங்க, எதா கூட்டத்தை. சரி, இந்த கூட்டத்தில் தனியாலாம் நின்று கேபாவை இங்கே மாட்டி வச்சுட்டு போய் அடுத்தடுத்த டிஷ் என்னால் வாங்கி சாப்பிட முடியாது. சைடில் பெசநகர் சைடில் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு இடன் ஜெம்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவில் க்ரௌடுங்க வந்து நிற்கிறனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த அளவில் டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கீங்க பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் மதியம் லஞ்ச் எல்லாமே இருக்கான். ஸோ நீங்கள் லஞ்சும் இருக்குது, டின்னரும் இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணால் கூட லஞ்சு டின்னர்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். வந்து மஸ்ட்டு டேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். சாப்பிட்டனாலே என்னையே சொல்லுவீங்க சூப்பராக இது பண்ணிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லை ஹிடன் பிளேஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட அப்படின்னா அதையும் கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு எப்பயுமே சாப்பிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ நான் உங்கள் ஐடியா பண்ணி டாட்டா பை பை.